பூம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு குட்டி டீசர் எது அப்படின்னா, நம்ம சசிகுமார் சார் நடிப்பில் கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட டைட்டில் டீசர் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டைட்டில் டீசர் வந்து லோகேஷ் கனகராஜனா வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அந்த படத்தோட டைட்டில் டீசர் 3.52 minutes இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் சின்னதாக ஒரு குட்டியாக மூவி கிரெடிட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரில. ஃபர்ஸ்ட் வந்து சசிகுமார் சார், சிம்ரன் மேம் இருக்காங்க, அப்புறம் யோகி பாபு சார் இருக்காரு, மிதுன் ஜெய்சங்கர் இருக்காங்க, அதுக்கப்புறம் கமலேஷ், MS பாஸ்கர் சார் இருக்காரு, ரமேஷ் திலக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்தில் வராரு அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பக்ஸ் இருக்காரு. எல்லாருமே வந்து அப்படியே ஜாலியான ஒரு ஃபன்னான குரூப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ரைட்டர் அண்ட் டைரக்டர் வந்து வினித் ஓகே, சஞ்சீவிந்த் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சன் ரோல்டன், அவர் தான் வந்து சீன் ரோல்டன் தான் வந்து மியூசிக்கல் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து பரத் விக்ரமன், அதுக்கப்புறம் டிஓபி வந்து அரவிந்த் விஸ்வந்த். பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு குரூப்பாக இருக்குது. டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 3 minutes 52 seconds. வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 go. Headset connected. கெதியா கிளம்புனீங்களோ இல்லையோ? ஹே, நீ இன்னும் கிளம்பலையோ? நான் எங்கேயும் வரையில. என்ன அலசிலோ இல்லாம எங்கேயும் வரையில. இலங்கை தமிழ். நான் லவ் பண்ற பொண்ணா? அம்மாக்கு தெரிஞ்சா செருப்பால அடிப்போம். சின்ன வயசுல காணாம பண்ணிட்டு பழசு கடிச்சிட்டு ஆனா போடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், நீ என்ன கர்மத்தை வேணும்னாலும் போடு, முதல்ல கெதியா கிளம்பு. ஏன் கத்துறீங்கள்? நீங்களே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுறீங்கள் போல. கத்தாம என்னடி செய்யுது? ஒரு பெட்டியை லவ் பண்றேன்னு சொல்றான். ஓமுங்கோ, நல்ல வடிவான பெட்டை. நானே உங்கள்கிட்ட கதைக்கணும். ஆமாங்கோ, வா அப்பா. என்னடி விளையாடுறீங்களா? மணி என்னன் மணி கொடுங்கடி. இல்ல, அங்க போய் புதுசா வாங்க வேணாமண்டு நான் தான் எடுத்து வச்சேன். வீட்டை விட்டு ஓடுறோம்ண்டு ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடக்கூடாது. எடுத்து வைப்போ. ஓ, இது வேறையா? எந்த நேரத்துல யாரு? முள்ளி, எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவை ஓட்ட வழியா வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. நானா? ஓம், நீதான். போ. ஹலோ சார், நீங்க எல்லாம் இன்றைக்கு இரவு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போறீங்களாண்டு உங்களோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான் போல. ஓடி போறதுக்கு முன்னாடி கடைசி அவங்க எல்லாரையும் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டான். கூட்டி கொண்டேன். இதுதான் டீ குடிக்கிறீங்களா சார்? நைஸ். டீ போடாம என்ன பண்ற? டீ தூள் எந்த பேக்ல வச்சுன்னு தெரியலங்க. சூப்பர் சார். டீ குடிப்பீங்களோ? நைஸ். முள்ளி, சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போற வழியில போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாருண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முகத்தை பாமா வச்சுக்கொண்டு ஆள வேணும். அப்படி அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. நைஸ் நைஸ் சார். போற வழியில தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டால் இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண இயலாது. பண்ண சொல்லாதீங்க. போற வழியில எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு சொல்ல வந்தேன். சிம்ரன் மேம் சூப்பர். வச்சுக்கொண்டு கிளம்பலாமா? நைஸ். செம ரைட்டிங், உண்மையிலே செம ரைட்டிங்.
டூரிஸ்ட் ஃபேமிலி. சீரியஸ்லி சூப்பர் ரைட்டிங். அதாவது ரைட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது வந்து ஒரு டீசரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐயோ வேற லெவல். சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. என்ன எதுக்காக இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா, ஒரு காமெடி ஃபிலிம் இப்போலாம் வர்றது வந்து அந்த அளவுக்கு பெருசாக அப்படின்றது தோண மாட்டேன்னுது. அது ரைட்டிங்கில் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ பிளடி பர்கரே வந்து தியேட்டரில் வரும்போது அந்த அளவுக்கு பெருசாக கொண்டாடப்படலை. ஆனால் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அதோட ரைட்டிங்கை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் இதையும் சொல்கிறேன். இது வந்து அதை விட இன்னும் பெட்டராக, இன்னும் 100 times பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த டீசரே வந்து அதுக்கு ஒரு சின்ன சாட்சியாக இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பையன் வந்து அந்த செருப்பு போட்டிருப்பான் இல்லையா, சத்தம் போடாமல் போய் துறை பண்ணுறப்போ அதை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படி சவுண்ட் வரும். ஏன்னா அந்த பையன் போய் ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் வந்து அந்த செருப்பு போட்டிருப்பான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படியே இருந்ததுனால அது சவுண்டு வருமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அவனே வந்து அந்த சின்ன வயசு அப்படின்னு சொல்லியிருப்பான். சின்ன வயசில் தொலைஞ்சு போனது அப்படின்னு சொல்லுவான். அதை வந்து ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி இந்த டீசருக்கு இவ்வளோ மெனக்கெட்டு ரைட் பண்ணது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சீன் ரோல்டன் சாரோட மியூசிக் வந்து இதை அப்படியே எலிவேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். வர வர அவரோட மியூசிக் லப்பர் பந்தில் வந்து பார்த்தது, அந்த மியூசிக் வந்து அப்படியே எலிவேட் பண்ணுது படத்தை. டோட்டலாக ஒரு படத்தை ஒரு கிராண்டியர் லெவலுக்கு கொண்டு போகுது. இதுவும் இந்த டீசர்லையும் அதே மாதிரி தான். அப்புறம் குட்டி குட்டி டயலாக்ஸ் எழுதியிருக்கிறது. ஐயோ டயலாக் யார்? ரைட்டர் அண்ட் டைரக்டர் அவர் தான் நினைக்கிறேன். எஸ், அபிஷன் ஜீவந்த். ஓகே, டைலாக்கு அவர் தான் நினைக்கிறேன். ரைட்டர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ மேபி இருக்கலாம். அப்படி ஒரு டைலாக் எழுதியிருந்தாரு அப்படின்னா ஐயோ வேற லெவலில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். இப்போ உள்ள படங்களில் பார்க்குற அந்த ரைட்டிங் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து அயோத்தி படத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சசிகுமார் சாருக்கு இன்னொரு பெட்டரான படம். கருடன் படத்தில் நடிச்சிருந்தாங்க, பட் அது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்றப்போ இது வந்து அவருக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு, நம்ம நாடோடிகள்லாம் பார்த்து அந்த நக்கல் நையாண்டி பிடிச்ச அந்த ஆள் வந்து மறுபடியும் வந்து நிற்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டயலாக்ஸும் ரைட்டிங்கும் தான். அதுக்கப்புறம் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி வந்து ஒரு ஃபன்னான ஃபிலிமுக்கு எந்த லெவல் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி வேணுமோ அதை வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு படம் தனியாக இது தனியான்னு பிரித்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு ரொம்ப மர்ஜ் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி படமும் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சசிகுமார் சார், we are waiting for watching this movie. ஸோ ப்ளீஸ் எப்போ அப்படின்றத மட்டும் அனௌன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ரைலர் பார்த்துட்டு, இந்த டீசர் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.